ஒரு நாள் ஒரு மனசு சங்கடமாக இருந்தது. எங்கே யாரையும் பார்க்காத எங்கேயாவது ஒரு இடத்துல போய் 8 நாள் இருக்கலாம் என்று கல்தான் ரோட், அந்த மகாபலிபுரம் அந்த ரோட்டில் இருக்கிற கல்தான் ஒரு ஹோட்டல், அதில் போய் தங்கியிருந்தேன். இதை எப்படியும் தெரிந்து கொண்ட சௌமியா அங்கே வந்தது. ஆமா என்றது, ஏமா என்று. இன்றைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கிறது, மண்டபம் பார்த்து விட்டேன், தலைவரை மாற்றி விடலாம். அவர் ஓய்வறியாக உழைப்பாளி தியாகச்சம்பல், ஜிகேமணியை மாற்றி விடலாம் என்று நான் ஏதும் சொல்லாமல் அவரை வரவழைக்கிறேன், அவரிடம் கேட்கிறேன், சொல்லுகிறேன் என்றேன். அவரும் வந்தார். அவரிடம் சொன்னேன். அவர் சொன்னார், நான் தயார், ஆனால் என்னுடைய மைத்துனர் என்னுடைய தம்பி இருவரும் அவர்கள் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு அவர்களுக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அந்த அவர்கள் இருவரும் எதை செய்தாலும் 1.5 மாதம் பொறுத்து 45 நாள் பொறுத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சரி, சௌமியா வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தார். அதை வரவேற்று சொன்னேன். சரி மாமா என்று சொன்னது. அந்த 1.5 மாதத்திற்கு பிறகு அந்த நாளும் வந்தது. முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுது ஆற தழுவி அவரை தேர்ந்தெடுத்தோம். ஆற தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்பொழுது நான் பேசும்பொழுது சொன்னேன், என் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் யாரும் அரசியலில் கலந்தாங்க, அரசியலில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னேன்.